Hello everyone, Assalamu alaikum. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு நம்ம வீட்டிலே பட்டர் நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தந்தூர்லாம் யூஸ் பண்ணாமல் ஈஸ்ட் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டிலே ரொம்ப சாஃப்டான பட்டர் நான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கூட ரொம்ப டேஸ்டியான ஆஃப்கானி சிக்கன் கிரேவி ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெண்டு ரெசிபியுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு பட்டர் நான்காக மாவு பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. இப்போது இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் சால்ட்டும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 80 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் தண்ணி ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் சேர்க்குறேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கு. நான் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்தோம் இல்லையா நம்ம, ஸோ ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு டோ ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். இப்போது இதில் இந்த மாதிரி கட்ஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஆஃப்கானி கிரேவிக்கு இந்த மாதிரி சிக்கன் கொஞ்சம் பெரிய பீசஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப்கானி சிக்கன் கிரேவிக்காக இப்போ நம்ம மசாலா ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி நான் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினா, 1 கப் அளவுக்கு மல்லித்தழை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 முந்திரி பருப்பு கிட்ட நான் எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி பருப்பை கொஞ்சம் நேரம் சுட தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக பேஸ்ட்டு மாதிரி அரைக்க முடியும். இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரீன் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ் தயிர் நம்ம எடுத்துக்கலாம். அதே 1 கப் அளவுக்கு திக் க்ரீம், அப்படி இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம், குக்கிங் க்ரீம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 250 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பேக் எடுத்தால் போதும், ஒரு சின்ன பேக். இப்போது ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி இந்த தயிரை நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தயிரும் க்ரீமையும் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த க்ரீன் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை மட்டும் நீங்கள் சேர்த்தா கூட போதும். பிளாக் பெப்பர் மட்டும் இருந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கசூரி மேத்தி நல்லா இந்த மாதிரி கையால் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, உப்பு, லெமன் ஜூஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் சேர்த்து இப்போ இந்த சிக்கனையும் இதில் நம்ம சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கோட் பண்ணி ஒரு 15 to 30 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலே நல்லா இந்த சிக்கன் ஊறணும். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக பேனில் கொஞ்சமாக பட்டர், அதுக்கப்புறம் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் பீசஸ் மட்டும் எடுத்து இந்த பேனில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மசாலா அதிகமாக சேர்க்காமல் ஜஸ்ட் அந்த சிக்கன் பீசஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மசாலா நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். இப்போது இந்த பீசஸ்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு, ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. ஏன்னா மசாலா டக்குன்னு கருகி போயிடும். இது ஏன்னா நம்ம மசாலா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்தளவுக்கு அப்படியே லோ ஃப்ளேமில், மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு சைடும் குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் திருப்பி போடுறேன். லைட்டாக இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போது இந்த சைடும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக இதை நல்லாவே
நல்லா அந்த grill ஆகிற மாதிரி இருக்கணும் பீசஸ் எல்லாமே. இப்போ கம்ப்ளீட்டாக அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் பீசஸை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அந்த பேனில் இருந்த ஒட்டிகிட்டு இருந்த மசாலா எல்லாமே வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ இதே சேம் பேன்லேயே இன்னும் கொஞ்சம் பட்டரும் ஆயிலும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போது இந்த பட்டரில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த க்ரீன் மசாலா இருக்கு இல்லையா, எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன்லாம், இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப திக்காக இருக்குன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் நான் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இது திரும்ப வந்து திக்காக ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம கேஷ்யூலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நல்லாவே வந்து திக் கிரேவியாக தான் வந்து வரும். இப்போது இதில் ஒரு பாயில் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த சிக்கன் பீசஸை இந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்ல. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லை நல்லா அந்த பட்டர் ஆயில் எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆஃப்கானி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கிரேவி பார்க்கும்போதே நல்லா க்ரீனிஷ் கலரில் செம்ம மவுத் வாட்டரிங்காக இருக்குல்ல. இது நீங்கள் வீக்கெண்ட்ஸில் ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸில் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இது கூட வந்து சாப்பிட்றதுக்காக பட்டர் நான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். மாவு பிசைஞ்சு ஒரு 2 hours கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத் பால்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு 8 to 10 பீசஸ் கிட்ட வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஒரே ஒரு பால் எடுத்து கொஞ்சமாக வந்து மாவு தூவிக்கோங்க. நல்லா ஓவல் ஷேப்பில் நம்மளுக்கு நான் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. நான் ஓவல் ஷேப்பில் வந்து ரோல் பண்ணுறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தழையும் சேர்த்து நான் வந்து ரோல் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எள்ளு, அதுக்கப்புறம் கார்லிக் நான் வேணும்னா கார்லிக் கொஞ்சமாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு மல்லித்தழை மட்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நானோட பேக் சைடில் நான் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு சைடு ஃபுல்லாக வந்து தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது தவா நல்லா சூடு பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அயன் தவா இருந்தால் அயன் தவா யூஸ் பண்ணலாம். என்கிட்ட நான்ஸ்டிக் தவா தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எந்த சைடு தண்ணி தடவுனீங்களோ அந்த சைடு வந்து கீழ் பக்கம் வர மாதிரி போட்டுடணும். இப்போது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இது வந்து நல்லா குக் ஆகட்டும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குக் ஆக பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா லைட்டாக வந்து எடுத்து பாருங்கள். கீழே நல்லா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து குக் ஆகிருக்கும். இப்போது நீங்கள் அயன் பேனாக இருந்தால் இதை அப்படியே வந்து நீங்கள் ஃப்ளிப் பண்ணலாம். தலைகீழாக காமிச்சிங்கன்னா அந்த நெருப்பில் வந்து வேறு இன்னொரு சைடு வந்து குக் ஆகும். இது நான்ஸ்டிக்ன்றதால என்னால் திருப்பி போட முடியாது. அதனால் நான் வந்து இதிலே வந்து திருப்பி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததும் இது நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இந்த சைடும் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ 2 சைடுமே ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இன்னொரு அடுப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபுல்காக இந்த ஸ்டாண்ட் வைப்போம் இல்லையா, அந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போது ஜஸ்ட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் தான் 2 சைடுமே இந்த மாதிரி நெருப்பில் வந்து காமிச்சு நான் எடுத்துட்டேன். ரொம்ப லைட்டாக வந்து காமிச்சா போதும், இல்லைனா வந்து ஹார்டாயிரும். இப்போது இதுக்கு மேலே நம்ம பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் மெஷர்மெண்ட்ஸோட நல்லா சாஃப்டான பட்டர் நான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டிலே வந்து கேட்பாங்க, இது வெளியில் வாங்கினதா இல்லை வீட்டில் செஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உடனே வந்து இந்த பட்டர் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எல்லா நானும் செஞ்சு முடித்தாலும் பார்த்திங்கன்னா இந்த பட்டர் நான் ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு பிளெயின் நான் வேணும்னா அப்படியே பட்டரை வந்து அப்ளை பண்ணாமல் வந்து அப்படியே சாப்பிட்லாம். ஸோ இனி பட்டர் நான் வந்து வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளே வீட்டில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது கூட ஜஸ்ட் ஒரு பன்னீர் கிரேவி அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த ஆஃப்கானி சிக்கன் கிரேவி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப திக் அண்ட் க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு நம்ம டின்னர் டைமில் இந்த மாதிரி ஸ்பெஷலான டிஷ்ஷஸ் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்படி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்பவே மாட்டாங்க, இது ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணதா இல்லை வீட்டில் செஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம செஞ்ச பட்டர் நானும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. தந்தூர்லாம் யூஸ் பண்ணாமல் வீட்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம பட்டர் நான் வந்து செஞ்சிட்டோம். இந்த டிஷ்ஷஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க.
சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கிரில்டு டேஸ்ட்டோடு இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துருக்கதால. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.